கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நல்ல நாளிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். நித்திய காலமாய் இயேசுவோடு வாழ வேண்டுமானால் அவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வாழ வேண்டும். ஆமென். அன்றைக்கு பெத்லகேமிலே எப்ராத்தா என்னப்பட்ட சின்ன ஊரிலே அவர் பிறந்தார். நமக்குள்ளே இயேசு பிறந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இருப்பது தான் ரகசியம். கொலோசியர் 1:27 கிறிஸ்து நமக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் இருப்பது தான் ரகசியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு ஒருவருக்குள் இல்லாவிட்டால் அதை போல ஒரு பரிதாபமான நிலை எதுவும் இல்லை. ஆனால் இயேசு உள்ளுக்குள் இருந்தால், ஆமென், அதை போல ஒரு ஆசீர்வாதமான நிலை எதுவுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளோடு வர தேவன் உதவி செய்தபடினால் கர்த்தருக்கு மகிமை. தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் நிறைய ஊழியங்கள், நிறைய கூட்டங்கள், பேசி 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 என்னுடைய குரல் வளையம் எல்லாம், ஆமென், பலனெல்லாம் ஒடுங்கி கர்த்தருக்கு இந்த 27ஆம் தேதி வந்தால் எனக்கு 72 வயசுக்குள்ளே நான் நுழையிறேன். ஆமென். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70. இனிமேலெல்லாம் கிருபையில் தான் நாங்கள் ஓட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அன்போடு ஏற்றுக்கொண்டு ஐயா நல்ல தேவ மனிதர், அவரை ரொம்ப நான் கனம் பண்ணுவேன். அவர்களின் குடும்பம், அம்மா, பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் இயேசு நம்மோடு சபை அடியேனே ஒரு பொருட்டென்று எண்ணி மதித்து இடம் கொடுத்து ஊழியம் செய்ய அவரை உயர்த்த எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒரு பெரிய வாசலை திறந்திருக்கிறார். ஒரு தடவை ஃபாதர் பெர்க்மான் ஐயா கூட இந்த அடியேனை கூப்பிட்டு ஜெபத்தோட்டத்திலே பயன்படுத்தினாருன்னா நான் ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு பெரியவர். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு பாடல் பாடினீங்க, தம்பி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கிறிஸ்து பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு. நம்ம மத்தியிலே லூக்கா 1:32 லூக் 1:32 லூக் 1:32 லூக்கா 1:32 அவர் பெரியவராய் இருப்பார். அதுக்கு முந்தின வசனம் கூட 30:31 தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாதே, கிருபை பெற்றாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. எங்கள் அம்மா அப்பா எனக்கு அந்த பேர் வச்சாங்கன்னா நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஏசப்பா சொல்லுவார், எனக்கு உன் பேர் இருக்குது, என் பேரை கெடுத்துறாத. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு சிறிது நேரம் பேச நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. சோத்திரம். நீர் பேசு. அடியேனுக்கு தேவையான கிருபை வல்லமையை தார் நடக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இதில் அவர் பெரியவராயிருப்பார். பெரிய தேவன். ஆமென். நமக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்த நல்ல ஈவு, ப்ரெஷஸ் கிஃப்ட். பிதாவாகிய தேவன் நமக்கு, நாமெல்லாம் யார் அப்படின்னா, சங்கீதம் 103 103:14 வசனம் தானே. இன்னதென்று மண் என்று நினைவு கூறுகிறார். நாமெல்லாம் யாருங்க? மண்ணு.
மண்ணு. சொல்லுங்கோ. உலகத்தாங்கிட்ட சொன்னா நீ மண்ணுன்னா யாரை பார்த்து சொன்ன? நான் யார் தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? என் கோத்துரம் என்ன தெரியுமா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? என்னுடைய கௌரவம் என்ன தெரியுமா? என்னுடைய பண பலம், ஆள் பலம் எவ்வளோ பெரிய வாய்ச்சவாளத்தோடு தங்களை குறித்து மேன்மையாய் நினைப்பாங்க. ஆனால் தேவன், நீ மண்ணப்பா. ஆமேன். இந்த மண் பாண்டத்துக்குள்ளே பொக்கிஷம். அவர் தான் இயேசு. ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதன் பொக்கிஷம். அல்லேலூயா. கொலோசையர் 2:3, கொலோசையர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம். 2:8 8 பாருங்க. 8:9 2:9 கொலோசையர் 2. ஏனென்றால் தேவத்துவத்தின் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் ஞானம் அறிவு என்ற அவர் நமக்குள் இருக்கிறதுனாலே தேவத்துவத்தின் பரிபூர்ணம், ஞானம், அறிவு என்ற எல்லா பொக்கிஷம் நமக்குள்ளேயே இருக்குது. புரியுதுங்களா? என்னங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஞானம், அறிவு, தேவத்துவத்தின் பரிபூரணம், இதெல்லாம் விளக்கறதுக்கு நிறைய காரியம் இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். அவர் பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு செய்தி என்னன்னா, மகனே நான் பெரியவர் தான், உன்னையும் பெரிய ஜாதியாக பெரியவனாய் மாற்றுவேன். சொல்லுங்க. செய்தி என்ன? ஏசப்பா நீங்கள் பெரியவர், என்னையுமே பெரியவனாய் மாற்றுவீர். இயேசு சொல்கிறாரு, நான் பெரியவராக இருக்கிறது போல நீ என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால, நீ என்னை வழிபடுகிறதுனால, நீ என்னை வணங்கிறதுனால உன்னையும் பெரியவனாய் பெரியவளாய் மாற்றுவேன். உன் குடும்பத்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், ஊழியத்தை பெரிதாய் மாற்றுவேன். நம்புறீங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த நம்ம நாட்டுக்கு 18ஆம் நூற்றாண்டிலே வந்த மிஷனரி இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரி. எத்தனை பேருக்கு அவருடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியுமோ தெரியல. வில்லியம் கேரி. டு யூ நோ த லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் வில்லியம் கேரி? நோ. அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவிலே சுமார் 30லிருந்து 40 இந்திய மொழிகளிலே பரிசுத்த வேதத்தை மொழிபெயர்த்தாருங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சொல்கிறது தெரியுங்களா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆமேன். பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணுறது போல பெரிய ஊழியம் இது இல்லைங்க. அவருக்கு ஒரு தரிசனம். தேவனிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆமென். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து பெரிய காரியம் எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணியே எனக்கு குரல் வளையம் அவுட்டு. நேற்றெல்லாம் கதறி ஒரு இடத்துல, இந்தியாவை தாரும் ஐயா, இந்தியாவை தாரும், கிவ் மீ இந்தியா ஆர் டேக் மை சோல். இந்தியாவை தார், இல்லைன்னா என் உயிர் எடுக்கும். இந்தியாவை தாங்க, இல்லைன்னா நான் சாகிறேன். ஜான் நாக்ஸ் ஸ்காட்லாந்து எனக்கு தாரும், இல்லைன்னா நான் சாகிறேன். அந்த பாணியில் தான் ஓடுறோம். சீக்கிரமாக இந்தியாவிலே கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படத்தான் போகிறோம். யோவேல் 2:21 யோவேல் 2:21 தேசமே கர்த்தர் சிறிய காரியத்தை, அப்படியா? பைபிளில் எங்கேயுமே
சின்ன காரியத்தை செய்வதாக ஆண்டவர் சொன்னதாக எனக்கு தெரியல. எல்லாம் பெருசு தான். அவர் பெரியவர். அப்படின்னா சங்கீதம் 96:4, Psalm 96:4, Psalm 96:4. ஆமாம், பெரியவரும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவர் எவ்வளவு பெரியவரோ அதுபோல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களும் பெருசு. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்திலே தலை சிறந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு. இயேசு என்றால் ரட்சகர், ரட்சணிய கொம்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. எபிரேயர் 2:4, Hebrews 2:4, எபிரேயர் 2:4, Hebrews 2:4. தேவன் தாமே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து சொல்லுங்க. கிரேட் சால்வேஷன். நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனை, மனுஷ தண்டனை, அரசாங்க தண்டனை சகிக்கலாம், ஆனால் தெய்வத்தின் தண்டனையை சகிக்க முடியாது. நாமெல்லாம் கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் போல் இருந்தோமானால் தேவன் வந்தார். கோபாக்கினிலிருந்து, தண்டனையிலிருந்து, பாவத்தின் தண்டனை, பாவத்தின் வல்லமை, பாவத்தின் பிரசன்னம். சொல்லுங்க. 3 நிலையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ரட்சித்திற்கு 2 நிலையிலிருந்து இன்னொரு நிலை அப்புறம் நான் சொல்கிறேன். சொல்லுங்க. பாவத்தின் தண்டனை. பாவத்தின் சம்பளம் என்ன? அக்கினியும் கந்தக எரிகிற கடல். நாம் செஞ்ச பாவத்துக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியா? சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்குத்தான் நாம் போய் நித்திய 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 மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், மில்லியன்ஸ், பில்லியன், ட்ரில்லியன்ஸ், எக்ஸிலியன், இட்டர்னல் டெத். அது நமக்காக படைக்கப்படல, நரகம், பிசாசுகளுக்காக. ஆனால் பாவம் செய்கிற பிசாசன் உண்டாகியிருக்கிறான். அப்படிதானே? பிசாசத்தான் நாம் முன்னாடி ஒரு வகையில் வழிபட்டு கொண்டிருந்தோம். ஒன்று தேவனை வழிபட வேணா பிசாசை. அப்படிதானே? 8:44, யோவான் 8:44 எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள். ஆமாம். ஆனால் அங்கிருந்து நித்திய நரக தண்டையிலிருந்து நம்ம ரட்சித்தார். பாவத்தின் தண்டையிலிருந்து. அப்புறம் இன்னொரு நிலை, பாவத்தின் வல்லமையிலிருந்து. முன்னாடி எல்லாம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பவர் இல்லை. அப்படி தானே? ஆனால் இப்போ பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஈஸியாக பாவத்தை ஜெயிக்கிறோம். பாவ சிந்தனை அப்படி தானே வரும்போது உடனே அதிலிருந்து நாம் வெளியே வருகிறோம். அல்லேலூயா, ஆமேன். இன்றைக்கு அப்படி வெளியே வர முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்தால் தேவன் வல்லமை கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், கிருபை கொடுத்து அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்வார். அல்லேலூயா. பாவம் செய்ய வாய்ப்பு இல்லாததினாலே பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பாவம் செய்ய வாய்ப்பு நன்றாக இருக்கும்போது, கிடைக்கும்போது பாவத்தை விட்டு ஓடுகிறவன், யோசேப்பை போல ஓடுகிறவன் தான் பரிசுத்தவானாய் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கிற 3வது ஒரு ஸ்டேஜ், இயேசு வருவார். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நம்மை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். இதுதான் பெரிய ரட்சிப்பு. ஒரு தடவை உலக சுவிசேஷகராக இருந்த பில்லி கிரகாம் ஒரு முறை ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுது. அங்கு ஒரு பிச்சைக்காரன் போய் கொண்டிருக்கிறான். அவர் சொன்னார், அங்கு போகிறானே பிச்சைக்காரன், இயேசு என்னை ரட்சிக்காமல் இருந்திருந்தால்
அந்த பிச்சைக்காரனை போலத்தான் நான் இருந்திருப்பேன். புரியுதுங்களா? நாமும் இயேசு நம்மை ரட்சிக்காமல் இருந்த அந்த உண்மையா என்னுடைய நிலையெல்லாம் இதே சென்னையிலே எவ்வளவு பயங்கரமான ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்குத்தான் தெரியும். உருவாய்க்கு வழி இல்லாமல் கையேந்தினவன், ஹோட்டலில் சர்வர் வேலை கேட்டவன், வடித்த கஞ்சிக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவன், ட்ரிப்ளிகனில் பிக் ஸ்ட்ரீட்டில் 4-5 மாதங்க ஒரு வெராந்தாவில் படுத்து கிடந்தவன். ஆமாம் ஆமாம். ஆனால் ஒரு தம்பி வந்தார். சிம்சனுக்கு முன்னாடி மவுண்ட் ரோட்டில் அந்த பூங்கா, அங்கே ஒரு பெஞ்சில் அழுது கொண்டிருந்தேன். ஏன் அழறேன்? ஆண்டவரே அனுப்பினார். இல்லையா? உங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்கல்ல இயேசுவை குறித்து? ஆமாம், நீங்கள் கூட மற்றவங்களுக்கு சொல்லுங்க. சகல ஜனங்களுக்கு மிகுந்த நற்செய்தி, எலும்புகளை புஷ்டியா நற்செய்தி. இல்லையா? நற்செய்தியை பரப்பினார்கள். அப்படியே காலை யோசுவா அவங்க தான் உள்ளே போனாங்க. துர்ச்செய்தியை பரப்பினவங்கெல்லாம் அவுட்டு. அப்படிதானே? கைப்பிரதியோடு ஒரு தம்பி வந்து ஏன் அழறேன்னு கேட்டார். நான் என் கஷ்டத்தை கொட்டினேன். கவலைப்படாத, இயேசுவை ஏற்றுக்கோ, எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தி ஒரு நிமிஷத்தில் என்னை ரட்சிப்புகள் நடத்திட்டார். ஒரு நிமிஷத்தில். அப்புறம் கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ளே இட்டுட்டு போனார் சாமண்டர். ஓன்னு அழுதேன். ஏசு எனக்குள்ளே வந்தார். 78 ஒரு மார்ச் ஏப்ரல் மே அந்த காலகட்டங்கள் நான் கேட்காதே என்னை அபிஷேகிச்சார். அல்லையா? ஊழிய வாஞ்சை கொடுத்தார். 78 ஆமேன் இன்னைக்கு வரைக்கும் சுமார் 46-47 வருஷம் எனக்கு ஒரு திருப்தி. என்னென்னா, இத்தனை வருஷம் ஏசப்பாவுக்கு ஒரு சின்ன ஊழியத்தை செய்ய எனக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பெரிய ரட்சிப்பை தந்தார். அல்லேலூயா. என்ன பெரிய தேவன் நமக்காக மரித்தார். அவர் பெரியவராக இருப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, அவருடைய அன்பு பெரியது. குமாரனுடைய கிருபை, பிதாவின் அன்பு. ஆமேன். அவருடைய அன்பு பெரியது. 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம். 1 கொரிந்தியர் 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதோடு சேர்ந்து சகரியா 9 கடைசி வசனத்தை எடுத்து வச்சுங்க. சகரியா 9 கடைசி வசனம் அவருடைய காரணம். சரி, அன்பு, காருண்யம், இரக்கம், அல்லேலூயா, இப்படி எல்லாம் உண்டு. அவருடைய அன்பு பெரியது. ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய அன்பு, இயேசுவின் அன்புக்கு இணையானது ஒன்றுமே இல்லை. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஃபாதர் பாடுறாரு என்ன? இயேசு ராஜா உடைய இதய துடிப்பை அறிந்து கொள்ளும். இதய துடிப்பு என்ன? இயேசு ராஜா இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம். ஸ்டெத்தோஸ்கோப்ல நம்முடைய இதய துடிப்பை அறிஞ்சு கொள்ளலாம். டாக்டர் அறிஞ்சு கொள்றான். அப்படிதானே? ஆனால் இயேசுவின் இதய துடிப்பு என்ன? என்னைக்காச்சு யோசிச்சிருக்கிறீங்களா? இதய துடிப்பு ஆத்துமா. லேலுயா. நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபாதர், ஆண்டவரே, உடைய மகன் பெர்க்மான்ஸ் ஐயா இயேசுராஜா இதய துடிப்பு அறிந்து கொள்ளும் பாக்கி. அது என்ன ஆண்டவரே அப்படின்னா, திடீரென எனக்கு ஒரு ஃப்ளாஷ். ஆமாம், மனசில் ஒரு என்ன அலை ஓடிச்சு. அதுவா மகனே? அது யோவான் 3:16 அப்படின்னு உணர்த்துறார். யோவான் 3:16. God so loved the world. அல்லேலூயா. இந்த வசனம் தான் பைபிள் திறவுகோல் வசனம். கீவர்ஸ் எதுங்க? யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய். ஒரு பக்தன் அது நினைவு வரும்போது எல்லா பக்கம் சொல்லுவேன் தேவனுடைய அன்பை குறித்து. ஒரு பக்தன் இப்படி ஊமிக்கிறார். தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு. அவர் தம்முடைய ஒரே பேரன குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், சில பேருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க.
தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசுன்னா, வானமெல்லாம் காகிதமாய் மாறினாலும், காகிதம், கடல் தண்ணீர், நீர் தேக்கங்கள், நதி, குளம், குட்டை, கிணத்து தண்ணி எல்லாமே மையாக மாறினாலும், இதுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களும் பேனாக்களாய் மாறினாலும், வானம் பேப்பர், மை கடல், பேனா எழுத்தாளர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் எழுத்தாளர்களாய் மாறினால் ரைட்டர்ஸ், காலம் டைம் நித்தியம், நித்திய 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 நித்தியம் நித்திய நித்திய காலமாய் வானமாகிய அந்த பேப்பரில் தேவனுடைய கல்வாரி அன்பை எழுதினாலும் எழுதி தீர்க்க முடியாது. உண்மைதானே? நான் சொல்றது விளங்குதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? என்ன புரிஞ்சுது? இல்லை, ஆமாம். ஏன் புரியாது இருக்காது. தமிழில் தான் நிறுத்தி போயிட்டுருக்கிறேன். இதை வெளி உலகத்தில் சொன்னால், ஒரு தடவை வேலூரில் சத்வாச்சாரி அந்த ரோடு, ஆமாம், அங்கே தாயின் அன்பை காட்டிலும் சிலுவையிலே தொங்கின இயேசுநாதர் அன்பு 100 கோடி மடங்குக்கு மேலேன்னு சொல்லிட்டேன். எப்படி சொல்லுங்க? தாயின் அன்பை காட்டிலும். தாய் பாசம் பெருசு. ஒரு பூமி எதிர்ச்சியில் தாயும் பிள்ளையும் அப்படியே கட்டட இடிபாடுகளுக்கு சிக்கினாங்க. குழந்தை அழுகுது, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி. தாய் விரலை வெட்டி குழந்தை வாய்க்குள்ள சூப்பை கொடுக்குறாங்கோ. ரத்தத்தை உறிஞ்சுது குழந்தை தாய் விரல் இருந்து. எங்க தாகந்தேரு, அம்மா தாகம் தாகம், இன்னொரு விரலை வெட்டி. தாய் பாசம். ஒரு கோழி குஞ்சுகளை காப்பாத்துச்சு. எங்கே? அமெரிக்காவில். காட்டுத்தீ. குஞ்சுக ஓட முடியாது தாய் பறவையோடு. காட்டுத்தீ பறவுது, ரக்கை விரிச்சு. அந்த ரக்கைக்குள்ளே குஞ்சுகள் வந்து பதுங்கி விட்டது. தீ தாய் பறவையை கருக்கி கொண்டு போய் விட்டது. அடுத்த நாள் அந்த வழியாய் ஒருவன் போகிறான். சாம்பலாய் கிடந்த அந்த காட்டு பகுதியில் ஏதோ கருகிய வஸ்து போல இருக்கிறது என்று குச்சியிலே தட்டிவிட்டான். அந்த குள்ளே குஞ்சுகள் கீச்சிட்டு அங்கங்கு ஓடுது. சம்பவத்தை புரிந்து கொண்டான். என்ன? காட்டி தூக்கி குஞ்சுகளை காப்பாற்ற தாய்ப்பறவை தன் உயிரையே கொடுத்திருக்கிறது. அதுக்கே அவ்வளவு அன்புன்னா நம்மை படைத்த தேவனுக்கு எவ்வளவு. சரி, பெற்ற தாய் விட கோடிக்கணக்கான மடங்கு அன்பு இயேசு சிலுவிலை காட்டினார் என்று சொன்ன உடனே சில வாலிபர்களுக்கு எரிச்சல் வந்துருச்சு. என்னடா அது, இவனுடைய தெய்வத்தை உயர்த்தி பேசுவதற்கு ஒரு அளவில்லையா? வாட் an exaggerated, highly exaggerated statement அப்படின்னு, மிகைப்படுத்தின சொற்றொடர் அப்படின்னு அவன் நினைப்பான். அவன் கணிப்பு என்ன? தாயில் சேர்ந்தது கோவிலும் இல்லை, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அப்படிங்கிறான். ஆனால் ஏசு இல்லைன்னா அம்மா வருமா? சொல்லுங்க. அப்பா வருமா? 6 உயிர், மனைவி, கணவன், பிள்ளைகள் கிடைக்குமா? எல்லாம் அவர் போட்ட பிச்சை, அவர் கொடுத்த ஈவு. தேவனர்லிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம். நல்லா கைதட்டி உடைய அன்பு பெரியது. அதற்கு மேலே அன்பு காட்ட முடியாத அளவு மேக்சிமம் அன்பு காட்டிட்டார். எப்படி? அவர் உடம்புல இருந்த கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்துட்டார். உண்மைதானே? கடைசி சொட்டு தண்ணீரை கூட ஊட்டி விட்டார். அவர்கிட்ட இருந்து ஒரே ட்ரெஸ், அதையும் உரிய ஒப்பு கொடுத்துட்டார். நிர்வாண கோலத்திலே தொங்குற, ஆல்மோஸ்ட் நேக்கடு. உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்க, நீதின் வஸ்திரத்தை கொடுக்க,
துதியின் ஆடையை கொடுக்க, கல்யாண வஸ்திரத்தை கொடுக்க, வெண் வஸ்திரத்தை கொடுக்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் பெரியவராயிருப்பார். அவருடைய ரட்சிப்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அல்லேலூயா. அப்புறம் சங்கீதம் 117:1, Psalm 111:1, Psalm 111:1. யா, சங்கீதம் 117:1 அவர் கிருபை. சங்கீதம் 117:1. அடுத்த வசனம் போடுங்கோ. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை, ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு, பூர்ண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இதன் வெளிச்சத்தில் நடப்பார் என்று இருக்குது. அப்படிதானே? அல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியதுங்க. அவர் பெரியவராயிருப்பார். நம்ம மனசில் வச்சுங்க, எண்ணத்திலிருந்து அறிக்கிடுங்க. நீங்கள் பெரியவர், என்ன பெரியவனாய், பெரியவளாய், பெரிய ஜாதியாய் எங்கள் சபையை பெருசாக மாற்றுவீங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருமே சின்ன வேலை போதுமா, பெரிய வேலை வேணும்? பெரிய வேலை. மாருதி 800 வேணுமா, இன்னோவா வேணுமா? சின்ன வீடு போதுமா, பெருசா? என்னங்க, ஒரு ரூமு பத்துலிங்க, 2 ரூம் பத்துலிங்க. எஸ், கிருபை பெரியது, கிருபை பெரியது. அல்லேலூயா. அன்மெரிட்டட், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிறேன் கிருபை. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பதில், அதுக்கு மேலே பதில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெரிய பதில். என் கிருபை உனக்கு போதும். எனக்கு தெரிந்த விதத்திலே அதான், என் கிருபை உனக்கு போதும். அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிருச்சு. பேக்கேஜ் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு தான் ரட்சிக்கப்படுறோம். அப்படிதானே? கிருபை முன் வருது. எபேசியர் 2:8. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. மகிமை ரொம்ப பெருசுங்க. 84:11. சங்கீதம் 84:10. டைம் இல்லை, வேணா குறிச்சிக்குங்கோ, எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு. கிருபையும் மகிமையும். அப்போஸ்தல ஊழியம் பெருசு. ரோமர் 1:7. கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும். ஜெப அனுபவம் பெருசு. சகரியா 12:10. கிருபையும் விண்ணப்பங்களாம். சொல்லுங்க, கிருபையும் மகிமையும், கிருபையும் விசுவாசமும், கிருபையும் அப்போஸ்தல ஊழியமும், கிருபையும் விண்ணப்பங்கள் ஊழியம். சத்தியம் பெருசு. சத்தியத்தினாலே விடுதலை. ஃபஸ்ட்டு கிருபை வருது. அவர் மூலமாய் கிருபையும் சத்தியமும் வந்தது. 1:17, யோவான் 1:17. கிருபையும் சத்தியமும். ஒன்று சொல்லிடுறோம், ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் நாம நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. நீங்களும் நானும் சென்னையும் உலகமும் நாசமாக சாம்பலாகாமல் இருப்பது தேவ கிருபைதான். அல்லேலூயா. இந்த கிருபை ஆமாம், நோவாவுக்கு கிடைச்சது. 6:8. அது 6:8 உங்களுக்கு வரும். ஆமென். தப்பிச்சிட்டான், குடும்பம்லாம் தப்பிச்சு பெரிய ஜாதியாய் ஆபிரகாம் மாற்றினார். 18:3. எது? ஆதியாம் 18:3. ஆதியாம் 18:3. ஆபிரகாம் பெரிய ஜாதி. ஆமாம். 12:2. 18:3. 12:2. இது 18:3. ஆதியாம் 18:3. பெரிய 12:2:3 பெரிய ஜாதி ஆக்குவார். 18:3 ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெரிய ஜாதி ஆக்குவார். சொல்லுங்க. நோபல் பரிசு பெற்றவங்கள 80% மேலே யூதர்கள். எப்படிங்க? எங்கள் தகப்பன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கிறான். முஸ்லீம் கேட்டு பார்த்தா, ஏப்பா உலகத்துக்கே எண்ணெய் சப்ளை, நம்ம வண்டியெல்லாம் ஓடுறதுன்னா பெரும்பாலும் எண்ணெய் எங்கிருந்தா வருது? கல்ஃப்லேருந்து தான் வருது. உண்மை தானே? இந்தியா இஸ் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் ஆயில் ரிசோர்ஸஸ். அங்கிருந்தா வருது. எப்படி?
எங்கள் தகப்பன் இப்ராஹிம் அவன் சொல்கிறான். எப்படி? விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. நமக்கு வந்த ஆசீர்வாதம், ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கெல்லாம் வருது. அப்படி தானுங்க? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஆமேன். அப்புறம் 39:21 ஆதியா 39:21 ஆதியா 39:21 யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். ஆமேன் சொல்லுங்க. யோசேப்பு கதையெல்லாம் தெரியுமா? தெரியுமல்ல? யோசேப்பு மேலே கிருபை. ஆமாம், அடிமையாக இருந்தவனை அப்படியே ஒரே நாளில் ஓவர் நைட்டு தூக்கி மேலே வச்சிட்டாரு. அப்படி தானுங்க? எல்லாரும் அவன் காலில் விழுந்தாங்க. பார்வன் சொல்கிறார், எல்லாரும் அவன் காலில் விழுங்கடா. அல்லேலூயா. எல்லாரும் யோசேப்பு காலில் தண்டனிட்டு பணி உழு எங்கே கொண்டு போயிட்டார் கிருபை. ஆனால் ஒன்று, அவர் பயங்கர சோதிக்கப்பட்டார். ஆதியா 39:9-10 ஆதியா 39:9-10 என்ன சொன்னால், ஆமாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அவனை போத்திபார் மனைவி இணங்க வைக்கிறதுக்கு வா இணங்கு நோ. அல்லேலூயா. பாவத்துக்கு எப்போ நோ சொல்கிறோமோ அப்பத்தான் ஆண்டவர் நமக்கு எஸ் சொல்லுவார். சொல்லுங்க. ஆமாம், பாவத்துக்கு நோ, சாத்தானுக்கு நோ, ட்ரக்குக்கு நோ, சினிமாவுக்கு நோ. அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல கேட்டேன், ஒரு 3 மாதமாக தப்பாக நினச்சிக்காதீங்க, 3 மாதமாக செல்லில் தவறான ஒரு காட்சியை கூட பார்க்கலன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. அப்படின்னா இங்கே ஒன்றும் கேட்க மாட்டேன். எப்படி சிரிக்கிறேன்? ஐயா சோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணுறது? ஆமேன். ஜெயம். சரிங்க, இந்த கிருபை என்ன செய்ய 39:21 யோசேப்பு மேலே கிருபை வச்சார். அப்படி தானே? ஆமாம், கிருபை வச்சார். பாருங்க, சில பேர் சூழ்நிலை மேலே பழி போடுவாங்க. என் பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு, காலேஜ் போய் கெட்டு போச்சு, நான் நல்லா தான் இருந்தேன், ஆஃபீஸ் போய் எனக்கு சூழ்நிலை சரியாத நான் விழுந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் சூழ்நிலை எவ்வளவு நமக்கு பாதகமாக இருந்தாலும் கிருபை இருந்தால் நாம் தப்பிச்சுக்குவோம். அப்படி தானுங்க? என்னென்னா, யோசேப்பனுடைய குடும்ப சூழ்நிலை பாருங்கள். அவங்க அப்பா யாக்கோபு, ஒரு யாக்கோபுன்னா எத்தன். ஆமாம், அது அம்மாவினுடைய தூண்டுதல்லாம் இவன் போனான். அது இருக்கட்டும், அது ஒரு சாப்டர். சரி, எத்தனை வச்சுங்க யாக்கோபு. அப்படி தானே? அவனுக்கு பிள்ளையா பிறக்கிறான் யாரு? யோசேப்பு. இவன் பரிசுத்தவானா இருக்கிறான். சரி, அம்மா யாரு? யோசேப்பு அம்மா ராகேல். இவன் பொறாமை இவளுக்குள் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படி தானே? அப்புறம் விக்கிரகத்தை திருடிட்டு வந்துட்டா யாரு? ராகேல். அப்புறம் பிள்ளை கொடுமை இல்லைன்னா நான் சாகிறேன்னு புருஷனை நச்சரிக்கிறான். இதெல்லாம் அவளுடைய நெகட்டிவ் பாயிண்ட்டு. ஆமாம். ஆனால் அவளுக்கு பிள்ளையாக பிறந்த யோசேப்பு பரிசுத்தவானா இருக்கிறான். என்னங்க ஒன்றும் கைதட்ட மாட்டேங்கிறேன். புரியுதா? சரி, அவனுடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தான். யாரு? ரூபன். அவன் அப்பா மஞ்சத்திலேயே ஏறுறான். அந்த ஆவி இவனை தாக்கலை. இதுதான் கிருபின் சட்டைக்குள்ளே வைக்கப்பட்டவன். இன்னொரு அண்ணன் இருக்கிறான், லேவி, சிமியோன். இவங்கெல்லாம் கொலகார பசகம். லேவி, சிமியோன். அப்படி தானே? அந்த ஆவி இவனை தாக்கலை. அதுதான் கிருபை. அல்லேலூயா. இன்னொரு அண்ணா இருக்கிறான், தான். அவன் சர்ப்பத்தை போன்றவன். அந்த ஆவி இவனை தாக்கலை. தன்னை தற்காத்துட்டான். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான், பாவம் செய்யான். அல்லேலூயா சொல்லு. இன்னொரு சகோதரி தீனாள். அப்படிதானே? அவள் ஊர் சுத்துறவோ. அந்த ஆவி இவனை தாக்கலை. தான் கிருபை. இன்னைக்கு சொல்லுங்க, ஏசப்பா, பாவம் செய்யறதுக்கு எவ்வளவு கடுமையான சோதனை வந்தாலும் என்னை தற்காத்து கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஐயா. இன்னொன்று, ஆண்டவரே, என்னை எவ்வளவு வல்லமையா பயன்படுத்தினாலும் உமக்கு வர வேண்டிய மகிமையை நான் கடுகளவு திருடி விடாதபடிக்கு காத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே,
எனக்கு எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் நான் அதற்கு அடிமையாகாது இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரையா. நல்ல ஜெபம் தானே. ஆண்டவரே அல்லேலூயா. உம்முடைய நாமத்தினத்தை எவ்வளவு பாடுகள் அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் நான் முறுமுறுக்காம ஜெயிக்க சகிக்க எனக்கு கிருபை. நல்ல தட்டி அல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், இருக்கட்டும். அவருடைய ரட்சிப்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அப்புறம் அவருடைய காருண்யம் பெரியது. ஒன்று சொன்ன ஒரு வசனம், ஆமாம், சகரியா 9 கடைசி வசனம், சங்கீதம் 18:35 அவருடைய காருண்யம். சங்கீதம் 18:35 சங்கீதம் 18:35 அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. The loving kindness of God, the loving kindness of Christ will makes me great, will make me great. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி அப்படிதானே. இன்று தாவீதின் ஊரில் பிரார்த்தனைப்பட்ட பெத்லகேமே எப்படி 5:2 மீக 5:2 பிரார்த்தனைப்பட்ட பெத்லகேம், நீ யூதாவிலே ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும், இன்னைக்கு பெத்லகேம் அன்னைக்கு ஆயிரங்களுக்குள்ளே ரொம்ப சின்னது. இன்னைக்கு அந்த ஊர் அல்லேலூயா ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏன்னா ஆமென், இயேசு பிறந்ததுனால, இயேசு பிறந்ததுனால அது சின்ன ஊர். ஆனால் அதுக்கு போகிற டூரிஸ்ட்டு எக்கச்சக்க இஸ்ரேல் நாட்டுக்கு பெரிய அந்நிய செலவாணி இன்கம் எது தெரியுமா? டூரிஸ்ட். இன்னைக்கு பார்க்கணும், படையெடுத்துட்டே போவாங்க மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பீப்புள். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நாமும் சின்னவங்க தான். சின்ன இருதயத்துக்குள்ளே ஒரு பாட்டு இருக்குது, சின்ன இதயத்துக்குள்ளே பெரிய தேவன் வந்தாள், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அப்படியே காருண்யம் என்னை பெரியவனாக்கு. அப்படி என்னங்க ரத்தம் கர்த்தருடைய பரிசுத்தனம். ஆமென். உங்களை பெரியவளாக்கும், உங்களை பெரியவளாக்கு. அது மாத்திரமல்ல, தன் பாட்டு ஒரு காரியம் வெளிப்பட்ட அப்படின்னா அவருடைய நாமமும் பெருசு தான். பிலிப்பியர் 2:8 சீக்கிரம் தொடுங்க. கட் ஷார்ட் த வேர்ட்ஸ். காணப்பட்டும், அதாவது சிலுவின் மறை தன்னை தாழ்த்தினார். ஆகையால் பிதாவாகிய தேவன் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழே முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கபடிக்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவருடைய நாமம் பெருசு. ஜீசஸ். ஆமென். ஜீசஸ். அல்லேலூயா. இங்கிலாந்தில் இருந்து நம்ம நாட்டுக்கு ராணி வந்தாங்க. அப்போ நம்ம நாட்டு ஒரு ஆள், ஐயா அம்மா உங்கள் நாடு ரொம்ப ஓஹோன்னு, அப்போ ஓஹோன்னு இருந்துச்சு, இப்போல்லாம் டவுனு. அமெரிக்காவும் டவுனாக போயிட்டுருக்கு. உலகத்தின் கடனில் 33% அமெரிக்கா கடன் தான் அப்படி இருக்குது. ஸோ இது எப்படி இருந்தாலும் நம்மளை பெரியவளாக்குவார். பஞ்சம், உலகத்துக்கு பஞ்சமே வந்தாலும் எளியாவை போஷித்தவன் நம்மளை போஷிப்பார். நம்மளை நெருப்பில் தங்கினாலும் அங்கே ஆண்டவர் கூட இருந்து முடி கருகாதபடி செஞ்சு. ஏன்னா பச்சிக்கிற அக்கினி நம்மோடு இருக்கிறார். சிங்க கபில போட்டாலுமே அல்லேலூயா நம்மளை காப்பாற்றுவார். ஏன்னா யூதா கோத்திர சிங்க நம்மோடு இருக்கிறார். தானியேல் 2:48 தானியேலை பெரியவனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்கோ. அல்லேலூயா. இப்போ என்னதுங்க, அவருடைய நாமம் பெருசு அப்படிதானே. ஆமாம், வடநாட்டில் புதுசாக ஆண்டவர்களை வந்த ஒரு இந்துலேருந்து ஆண்டவர்களை வர்றாங்க புதுசாக ஒரு அம்மா. ஆமாம், குழந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. வந்து பார்த்தா கவனிங்க, இங்கே குழந்தை பக்கத்தில் பாம்பு படம் எடுத்துட்ருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஆவுன்னு சத்தம் போட்டால் என்ன அமிழி துமிழி ஆயிரும். என்னாச்சு ஒன்றும் புரியல.
இசுமாசி அப்படின்னு இயேசுவேன்னு கத்திட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்த பாம்பும் காணும் ஒன்றும் காணும். சோத்திரம் ஜீசஸ். அல்லேலூயா. நான் ஒரு மைக் வச்சுக்கிறேன் உள்ள ஒரு மைக் வச்சுக்கிறேன். அங்கேருந்து கத்துட்டே வர்றது பின்னாடி உட்காந்து. புரியல, நீங்களும் செய்யுங்க. ஊரெல்லாம் செல்வேன், பறைசாற்றுவேன், நாமம் உயர்த்திடுவேன். அவர் நாமத்தை சொல்லுங்கோ, அந்த நாமம் உங்களை அல்லேலூயா உயர்த்தும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மற்ற அப்புறம் அவர் பெரியவராக இருக்கனால என்ன பெரிய காரியத்தை அந்த செய்கிறார், என்ன பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, 15:28 மற்ற 15:28 ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. ஸ்திரியே உன் விசுவாசம் பெருசு. விசுவாசம் பெருசு. விசுவாசம் பெருசு. சரி, அதனால் மத்தேயு 12 மத்தேயு 12 மத்தேயு 12:42 பார்த்தீங்கன்னா, மத்தேயு 12:47 சாலமோனிலையும் உங்களுக்கெல்லாம் தெரியும், விளக்க டைம் இல்லை. சாலமோனிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். லூக்கா 11:31 லூக்கா 11:31 லூக்கா 11:30 சாலமோனிலும் பெரியவர். அப்புறம் யோனாவிலும் பெரியவர். யோனா பிரசவம்னு 1,20,000 மக்கள் ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கி ஒரு நாளைக்கு சைனாவில் மாத்திர 24,000க்கு மேலே ரட்சிக்கப்படுறாங்க. இந்தியாவில் எல்லாம் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாதெல்லாம் சஸ்பென்ஸு. ஒரு நாளைக்கு 6,000-15,000 பேர் இயேசுக்குள்ளே வர்றாங்க இந்தியாவில். ஆமாம், சோத்திரம் சீக்கிரமாக. அல்லேலூயா. பெரிய அசைவு உண்டாகத்தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. யோவான் 9:53 ஆபிரகாமிலும் பெரியவர். யோவான் 9:53 ஆபிரகாம் பெரியவர். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். சொல்லுங்க. தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், வியாதியை காட்டிலும், என் கடன் தொல்லையை காட்டிலும் என் தேவன் பெரியவர். நல்ல கை தட்டியால. மை காட் இஸ் கிரேட். அல்லேலூயா. இந்த தேவன் என்ன செய்வார்னா, இந்த ஊழியத்துக்கு 1 கொரிந்தியர் 16:9 பெரிதும் அனுகூலமான கதவு, பெரிய கதவு, ஊழியத்துக்கு பெரிய வாசலை திறப்பார். அல்லேலூயா. திறப்பார். அவர் எப்பத்தான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பண்டகசாலை எல்லாம் மட்டமடன் திறக்கப்படும். கதவுகள், இருப்பு கதவெல்லாம் தானா திறக்கப்படும். பலகணிகள்லாம் திறக்கப்படும். வானத்தையே திறப்பார். நமக்காக இதயத்தை திறந்தவர். அல்லேலூயா. விழாவை திறந்து ஈட்டினால் குத்தப்பட ரத்தத்தை கடி சொட்டவருக்கு சிந்தினவர். ஆமேன் சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். 21:11 யோவான் 21:11 பெரிய மீனை தந்தார். என்னங்க? பெரிய மீனை சின்ன மீனை? உங்களுக்கு பெரிய மீன் வேணுமா சின்ன மீன் வேணுமா? இவர் என்ன மீனுன்னெல்லாம் சொல்கிறார். மீன் மேலே உங்களுக்கு தான் தெரியும். பெரிய மீன் வேணுமா சின்ன மீன் வேணுமா? பெரிய மீனா? ஒன்றும் புரியல. ஆமாம், நாங்கள் டி நகர், எங்கள் குரூப்பெல்லாம் டி நகரில் அப்போ ஊழியம் செய்ய போவோம். டி நகர் சொல்லுங்க, சீக்கிரம். டி நகரில் சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி நின்று ஜிஆர்டி தங்கமாளிக்கு முன்னாடி கவனிங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் டு க்ளோஸ் ப்ளீஸ். அல்லேலூயா. அது போனால் போட்டு, இல்லைன்னா பரவாயில்ல முடிக்கிடுவேன். அல்லேலூயா. எல்லாம் அட்டென்ஷன் அங்கே போகக்கூட கத்திரிக்க சோத்திரம். ஜிஆர்டி தங்கமாளிக்கு முன்னாடி நின்று, ஜிஆர்டி மக்களே, இயேசுநாதரை நம்புங்கோ,
பொண்ணு வெள்ளியும் கர்த்தருடையது. உங்களை இந்த அளவு வசத்தி வச்சிருக்கிறது இயேசுநாதர் தான். ஏன்னா பெரிய மீன் அது. ஆமாம், குரோம்பேட்டை போத்தீஸ் பிரம்மாண்டம் அந்த தங்க மாளிகைக்கு முன்னாடி நின்று, ஆமாம் நான் சொல்கிற உண்மை, உங்களோட தம்பி வந்திருக்கிற உண்மை. அல்ல, பெரிய மீன். இந்த ஊழியத்துக்கு பெரிய மீன் தருவார். ஆசிகளை ஊழியம் சிறிக இயேசுநாதருக்கு இருந்தாங்கல்ல. பவுலினுடைய ஊழியம் உலகளாவி 3 கண்டத்தை உலுக்கிட்டாரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு லீதியாள், அவ வியாபாரி. அப்புறம் அப்புறம் காயு 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 அவருடைய ஊழியத்தையும் சபை அனைத்தையும் தாங்கினார். அப்படிதானே? இன்னொருத்தர் பிலமோன். இவங்கெல்லாம் பெரிய ரிச் பீப்புள். இந்தியாவில் 5 லட்சம் கிராமங்களில் சபையே இல்லை. உங்களை தேவன் ஆசீர்வதித்து, வருமானத்தை ஆசீர்வதித்து, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட 8:32 ரோமர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றை அருளாதிருப்பது எப்படி? வீடு வாசலை தருவார். உங்க பிள்ளைக சமாதானம் பெரிதாய் இருக்கும். 54:13 ஏசாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய உங்க பிள்ளைக சமாதானம், குடும்ப சமாதானம் பெருசா இருக்கும். ஆமா, 9:2 ஏசா 9:2 இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இது என்ன பெரிய வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. தானியேல் 5:14 வெளிச்சம், புத்தி, விவேகம் எல்லாம் தானியேலுக்குள்ள எல்லாமே அவருக்கு அப்பட்டமா தெரியுது. அதுதான் வரம், வல்லமை. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. எஸ்ரா 10:1 எஸ்ரா 10:1 மகா பெரிய சபை. எஸ்ரா 10:1 மகா பெரிய சபை கூடி வந்துச்சு எஸ்ரா கிட்ட. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 1/2 நிமிஷம் ஒரு சாட்சி நினைவு வருது. திருவெட்டூரில் ஒரு இந்து பிராமின், ஆமாம், அவர் 11 மணிக்கு ஒரு விசுவாசி கதவை தட்டினார். நைட்டு 11 o'clock. யாரா 11 மணிக்கு கதவை தட்டுறது அப்படின்னு கதவை திறந்தார் விசுவாசி. ஏற்று விட்டு ஒரு இந்து சகோதரன், ஐயா மன்னிச்சுங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு 11 மணி 11 o'clock. வாங்க 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 உள்ளே வாங்க. என்ன செய்தி 11 மணிக்கு? நான் ஒன்று கேட்குற தப்பா நினைக்கக்கூடாது. என்ன, நீங்கள் இன்றைக்கி ஏன் ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்டார் அந்த இந்து சகோதரன் விசுவாசிக்கிட்ட. உண்மையாகவே அவங்க ஜெபம் பண்ண கணவன் மனைக்குள்ள ஏதோ சின்ன சண்டை, அதனால ஜெபம் பண்ண அது தூக்கிட்டாங்க. ஐயா ஜெபத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. சொல்கிறது யார்? அவர். ஜெபத்தை மாத்திரம் நிறுத்திடா. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை இயேசுவே பெரியவர்னு பாட்டு பாடினீங்கள. தேவனே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர் பாடினீங்கல்ல. அந்த பாட்டை நான் கேட்டேன். அப்போ என் கழுத்துல சுருக்கு கைத்தை மாட்டி டேபிள் இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணலாமன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ இயேசுவே நீர் பெரியவர்னு பாட்டு பாடினப்போ அந்த பாட்டு மூலமா இயேசு என்கிட்ட பேசினாரு. நான் தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டேன். ஏன் தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சேன்னா, கடன் தொல்லை தாங்க முடியல, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல, தற்கொலை பண்ணலாம்னு நினச்சி கைத்து சுருக்கு கைத்தை மாட்டிட்டேன். என்ன ஆண்டவர் விடுவிச்சார். அன்னத்திலிருந்து நீங்கள் குடும்ப ஜபத்தில் இருந்து கதவை சாத்திட்டு பாடுவீங்கள்ல, அப்போ உங்களுக்கு தெரியாது, நான் உங்கள் வெராந்தாவிலேயே வந்து உண்டி கேட்பேன். இன்றைக்கி 11 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண, ஒரு சத்தம் காணா. உங்கள் ஜெபம் எத்தனை பேரை காப்பாற்ற. கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. அந்த பாட்டை மறுபடியும் பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர்,
ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாடி ஊட்டுவே. Jesus bless, touch her with the power, with grace, and gives. ஜீவன் பேர. ஹல்லேலூயா. ஒரு அரணம் சஜ்ஜா பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா. நீ கற்பவதிய குமாரனை பெறுவாய். அவருக்கு ஏசு 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 ஜீசஸ் அவர் பெரியவராக இருப்பார். தேங்க்யூலா தேங்க்யூலா. ஒரு நல்ல ஜெபம் ஆண்டவரே. சோதரே சோதர என் வாழ்க்கையில் ஆண்டவரே பெரிய காரியத்தை நீர் செய்வீராக செய்வீராக. பெரிய ரட்சிப்பை தாரும். என் பிள்ளை குடும்ப சமாதானம் பெருசாக இருக்கட்டும். பவுலின் கைகளில் பெரிய அதிசயங்களை செய்து விசேஷ தர்ப்பங்கள் செய்து என் கையின் மூலம் செய்யும் ஐயா. எங்கள் சபையை பெருசாக மாற்றுங்கப்பா. சொந்த இடத்தை பெரிய இடத்தை தாங்காண்டவரே. நல்லா தட்டி ஹல்லேலூயா. நன்றி எற்றவுள்ள தொழில்களுக்கு நன்மை செய்கிறவர். எத்தனையோ உண்மை வணங்காதவங்களுடைய அவங்களுக்கெல்லாம் பெரிய மண்டபம், பெரிய 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 ஆண்டவர் சினிமா தியேட்டர்லாம் இருக்கு ஐயா. கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனை இடத்தை மாற்றுவதப்பா. கிருபையாக இறங்க மாண்டவர். உடைய கிருபை பெரிது, உடைய காரணம் பெரிது, உடைய அன்பு பெரிது. நீர் எங்களுக்கு கொடுத்த விசுவாசம் பெரிது. நீர் எங்களுக்கு திறக்கிற வாசலும் பெரிது. நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆத்மாக்களும் பெருசு. எங்களை பெரிய ஜாதி ஆக்குவீர் ஐயா. சோத்திரம் 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 சோத்திரம். நல்ல சோத்திரம் அல்ல ஹல. உடைய நாமம் பெருசு ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தில், அவர்கள் வேலையிலே, இந்த ஊழியத்தில் பெரிய இன்று முதல் பெரிய பெரிய காரியம் நடக்கட்டும். அபாலாக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் நடத்துறாத்தம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.